வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி, தொன்முக்கி வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி. இன்றோடு ஆவணி மாதம் முடிவடைகிறது. நாளையிலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. காலையிலே சிறிது நேரம் சதய நட்சத்திரம் இருக்கிறது. 8:20க்கு பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பித்து நாள் முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினம் இருக்கிறது. திதி பௌர்ணமி, முழு நிலவு நாள் நுழுமதி. இந்த மாதத்திற்கான பௌர்ணமி இன்றைய தினம். யோகம் சித்த யோகம். கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம், பௌர்ணமி கிரிவலம். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது ஒரு சிறப்பு. வெள்ளிக்கிழமையில பௌர்ணமி வந்தால் அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். சென்னை வாசிகளெல்லாம் சென்னையின் வடபகுதியிலே இருக்கக்கூடிய, வடமேற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய 3 கோவில்களுக்கு இன்றைய தினம் சென்று அம்பிகையை தரிசனம் செய்வார்கள். மீஞ்சூர் அருகிலே இருக்கின்ற திருவுடையம்மனை காலை வேளையிலும், திருவொற்றியூர் வடிவுடையம்மனை நண்பகல் நேரத்திலும், உச்சிக்காலத்தில் திருவொற்றியூர் வடிவுடையம்மனையும், மாலை நேரத்திலே திருமுல்லை வாயில் கொடியிடை அம்மனையும் தரிசனம் செய்வது வழக்கம். எப்பெல்லாம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருதோ அப்பெல்லாம் இந்த 3 அம்மன்கள் தரிசனம் செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது. சென்னையிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும். ஒரே நாளிலே இந்த 3 அம்மனையும் தரிசனம் செய்வார்கள். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரப்பெல்லாம் இந்த மாதிரி செய்கிறது வழக்கம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறது. அம்மன் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இன்று அம்மன் தரிசனம் செய்ய வேண்டும். அம்மன் தரிசனம் படித்தா மட்டும் போராது, அம்மன் தரிசனம் செய்ய வேண்டும். இன்றைய தினத்திற்கான மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்னாக்க, இன்று சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் 5லேருந்து 6 முடிஞ்சிருது. காலையில் ஏர்லி மார்னிங் 5 to 6 முகூர்த்தம் முடிஞ்சிருது. இன்னைக்கு விட்டால் அதுக்கு அடுத்த முகூர்த்தம் இன்னும் 48 நாள் கழிச்சு தான் வருது. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் அடுத்த முகூர்த்தம். செப்டம்பர் 16க்கு அடுத்த முகூர்த்தம் நவம்பர் 4. இடையிலே 48 நாட்கள், ஒரு மண்டலத்துக்கு முகூர்த்த தேதி கிடையாது. ஏன்னா புரட்டாசி மாசத்திலே திருமணம் செய்யும் வழக்கம் இல்லை. ஐப்பசியிலே முதல் முகூர்த்தம் 19ஆம் தேதி தான் வருது. அதனால நவம்பர் 4 அடுத்த முகூர்த்த நாள். இடையிலே 48 நாட்களுக்கு திருமண முகூர்த்த நாட்கள் இல்லை. ஆனால் திருமணத்திற்கு புடவை வாங்குவது, திருமங்கல்யம் வாங்குவது, தாலி வாங்குவது, நகைகள் வாங்குவது போன்ற எல்லாம் மாலை அமாவாசை ஆன பிறகு வளர்பிறையிலே நவராத்திரி நேரத்திலே வாங்கலாம். நவராத்திரி 10 நாட்களும் மிக அற்புதமான நாட்கள். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது நவராத்திரி, தசரா. அந்த டைமில் நகை வாங்கிறது, திருமங்கல்யம், கூரப்புடவை அதெல்லாம் வாங்கலாம். இன்னைக்கு விட்டால் அடுத்த முகூர்த்தம் நவம்பர் 4 தான். இன்றைய தினம் ஒரு மிகச்சிறப்பான வழிபாட்டுக்குரிய நாள். நாள் முழுவதும் பௌர்ணமி இருக்கிறது. கிரிவலம் செய்பவர்கள் இன்றைய தினம் கிரிவலம் செய்ய வேண்டும். இப்போ நிறைய கோவில்களிலே கிரிவலம் செய்யும் வழக்கம் ஆரம்பமாகிவிட்டது. எங்கெல்லாம் மலை மீது திருக்கோவில் அமைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் அடியார்கள் அந்த மலையை சுற்றி கிரிவலம் செய்கிறார்கள். திருக்கழுகுன்றத்திலே கிரிவலம் நடக்கிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரன் இருந்தாலும் அது குரு பார்வையிலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் நடக்கும். செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாக உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்களுடைய அலுவலகத்திலே நீங்கள் செய்கின்ற பணிகளை அவர்கள் அனைவரும் புகழ்வார்கள். சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் கன்னியிலே அமர்ந்து கொண்டு அதற்கு நேர் 7ஆம் வீடான மீனத்திலே சந்திரன் இந்த 3 கிரகங்களாலும் பார்க்கப்படுகிறது. ஆகவே 12ஆம் இடத்து சந்திரனாக இருந்தாலும் அது குரு சுக்கிரன் பார்வையிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அது மிகப்பெரிய நன்மையை செய்யும். புதிதாக வண்டி வாங்க வேண்டும் என்னும் ஆசை சில பேருக்கு ஏற்படும். இதுவரை சின்ன வண்டி வச்சுருந்தவங்க, 2 வீலர் சின்னதாக வச்சுருந்தவங்க, சைக்கிள் வச்சுருந்தவங்களாம் இப்போ கொஞ்சம் காசு செலவு பண்ணி பெரிய வண்டியாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதற்கு பணம் வரும், கிடைக்கும், வாங்கலாம். வாகன யோகம் மிக சிறப்பாக இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும்.
ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன், குரு, சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இன்று முதல் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 3 கிரக சேர்க்கை 5ஆம் இடமான கன்னியிலே. ராசி அதிபதியோடு 2 கிரகங்கள் இணைந்து உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. 11ஆம் இடத்து சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். செய்ய நினைக்கும் பணிகள் அனைத்தும் செவ்வனே செய்வீர்கள், செம்மையாக செய்வீர்கள், சீராக செய்வீர்கள், சிறப்பாக செய்வீர்கள். அத்தகைய ஒரு வெற்றி திருநாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. உங்களது தொழிலிலே ஒரு எதிர்பாராத பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். வழக்கமாக ஏற்படக்கூடிய சாதாரண வளர்ச்சியை எல்லாம் தாண்டி சற்று பெரிய அளவிலே தொழிலிலே ஒரு வளர்ச்சி ஏற்படும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 2 சந்திரன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குரு, சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரகங்களால் பார்க்கப்படுகின்றது. புதன் 3ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கிறது. புதன் ராகு சேர்க்கை, ராசி அதிபதி ராகுவோடு இணைந்திருக்கிறது 3ஆம் இடத்திலே. ஆகவே கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. நன்மை செய்யும் நிலையிலே கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அதிகமாக நன்மைகள் நடக்கும் என்று சொல்லலாம். பொருளாதார நிலையிலே ஒரு நல்ல வளர்ச்சி, திருப்திகரமான ஒரு பண வரவு, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். கணவன் மனைவி உறவிலே ஏதேனும் சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள், மனக்கசப்புகள் இருந்தாலும் இப்பொழுது சரியாகிவிடும். 6 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். ஏன்னா சத்ருஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. 6 7ஆம் இடத்துல இருப்பதால் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே. அது பெருசாக நீங்கள் ஒரு விஷயமா ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, விட்டுறணும் அதை அப்படியே. சில பேர் ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. வீட்டில் சமையல் பண்ணுற விஷயத்துலையும் டிஃபன் இன்றைக்கி என்ன அப்படின்னு ஆரம்பித்தா அதுக்கு இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. 2 பேரும் பெரிய அது சண்டையாக மாறி கடைசியில் ஹோட்டலுக்கு போவாங்க. இவங்க கடைசியில் வீட்டில் என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதுதான் ஹோட்டலில் இருக்கும். பாக்கியெல்லாம் அங்கே போய் அதை சாப்பிட்டு வருவாங்க. அது இவங்க வீட்டிலே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டு கொள்ளும் கணவன் மனைவியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். விட்டு கொடுக்கறது தான் ஒரு பெரிய பெருந்தன்மை. குடும்பத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் விவாதம் பண்ணாமல், விதண்டாவாதம்லாம், பிடிவாதம் போன்றதெல்லாம் பண்ணாமல் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். 10ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு சுபகிரகங்களின் பார்வை பெறுவதால் உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் மிகச்சிறந்து வழங்குவீர்கள். தொழில் மேன்மையடையும். தொழில் மூலமாக வரவேண்டிய வருமானமும் கூடுதலாக வரும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் இன்றைய தினம். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன், குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, சூரியன் பார்வை எல்லாம் சேர்ந்து கிடைக்குது. செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கிறது. நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் சந்திரனை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ராசி அதிபதி வலுவாக இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் இடமாகிய திரிகோணஸ்தானத்தில் குருவின் வீட்டிலே சந்திரன் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் நினைப்பது நிறைவேறும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். அலுவலகத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வழங்குவார்கள். உயர் அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது திரும்பும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்மையாக நீங்கள் பாடுபட்டு உழைத்தவற்றுக்கெல்லாம் இப்பொழுது கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் பலனும் கிடைக்கும். பல வருடங்களாக மறுக்கப்பட்ட பதவி உயர்வு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடாது என்பதற்காக யாராவது உங்கள் மீது தவறான வதந்திகளை பரப்பி விட்டிருந்தாலோ அல்லது அவதூறுகளை சுமத்தி இருந்தாலோ அவை எல்லாம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டு உங்களுக்கு